ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. சம்பவம் அடுத்த வாரம் தான் வரும், அதுக்கான ப்ரொமோ வரும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தா நாளைக்கே சம்பவம் ஸ்டார்ட் ஆகிடும் போலயே. நம்ம விஜய் இன்றைக்கி போட்டிருந்த காஸ்டியூமும் நம்ம சம்பவத்தில் இருந்த காஸ்டியூமும் ஒரே காஸ்டியூம் தான். அப்படிங்கிறப்ப இந்த வாரத்துலேயே இதையும் கொண்டு வந்துட்டாங்களே. நான் கூட இந்த வாரம் ஃபுல்லாக பர்த்டே செலிப்ரேஷன்ஸ் ஏதாச்சும் நடுவில் மிட் ட்ராக் கொண்டு வருவாங்க, நெக்ஸ்ட் வீக் சண்டே ப்ரொமோவில் தான் இந்த சம்பவத்தை கொண்டு வருவாங்க அப்படின்ட்டு இருந்தேன். மேபி நிறைய எடுத்து வச்சுருப்பாங்க போல் கைவசம் அப்போ நான் ஷூட்டிங்கை. ஸோ தெரிலங்க. பட் ஆனால் நாளைக்கு நம்ம காவேரி பாப்பா கூப்பிட்டு போவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த எப்படி கூப்பிட்டு கடத்திட்டு போகிறாரு. ஸோ அந்த விஜய்க்கு தெரியறது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஃப்ரைடே எபிசோட் தான் தெரிய வரும்னு நினைக்கிறேன். ஸோ சண்டே ஒரு ப்ரோமோ போடுவாங்க, இது என்னோட கெஸ்ஸு. இப்போ ஆல் டாட்ஸையும் கனெக்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம விஜய் வந்து இன்றைக்கி போட்டிருந்த காஸ்டியூம், அந்த காஸ்டியூம் தான் நைட்டில் விஜயும் காவேரியும் வந்து அந்த காஸ்டியூம் வந்து வியர் பண்ணி ரொம்ப தீவிரமாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பாப்பா இன்னும் வீட்டுக்கு வரலங்கிற விஷயம் தெரிஞ்சு நிறைய இங்கே கிளம்பி வராங்க. ஸோ அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து போயிட்டு ராகு கடத்திருக்காரு. அங்கேருந்து அந்த லாரி வருது, ராகு நிற்கிறாரு. ஸோ பாப்பாவே நைட்டு காப்பாற்றியாச்சு. அப்புறம் ரெண்டு பேருமே சேர்ந்து சம்பவம், விஜயும் இருக்காரு, காவேரி இருக்காரு நைட்டு. ஸோ மூணு பேருமே காப்பாற்றிடுறாங்க. உங்களுக்கு அதை கிளியராக வந்து போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள், 6 மார்க் போட்டு. ஸோ அப்கமிங் இந்த சம்பவம் இருக்குது. ஸோ விஜய்க்கு தெரிய வரது ஃப்ரைடேவாக தான் இருக்கும், இந்த மாதிரி கிட்னாப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மண்டே தான் வந்து பார்த்தா போய் சம்பவம் பண்ணுறதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்குது. இப்படி நடக்குதா இல்லை இவங்க வேறே போனவரை எப்படி வேகமாக போவாங்க, இல்லைனா போனால் ஒரே ஸ்லோவாக போவாங்க, பார்க்கலாம் என்ன ரிமூவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. தெரிலங்க எப்படி வந்து இந்த ட்ராக் கொண்டு போக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய சம்பவம் மட்டும் காத்துட்ருக்கு. இந்த இடத்துலயாச்சும் ராகவுக்கு விஜய் சரியான பதிலடி கொடுக்கணும். பிகாஸ் எவ்வளோ பெரிய சம்பவம் பண்ணியிருக்காரு. காவேரி வந்து இந்த அளவுக்கு இப்போ விஜய் பிரிஞ்சிருக்காருன்னா அதுக்கு முக்கியமான காரணம் ராகவ் தான். ஸோ அதுக்கான சரியான பதிலடி, இப்போ அவரோட உயிரான குழந்தையும் வந்து கிடச்சிருக்காரு அப்படிங்கிறப்போ ஸோ சரியான ஒரு பதிலடியாக கொடுக்கணும். அதுதான் ஃபேன்ஸ் எதிர்பார்த்துட்ருக்கோம். பார்க்கலாம் டீம் என்ன பண்ண காத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுடைய கருத்துக்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்தையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை பாய்.